ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல பார்ட் 16 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோவும் யூஜினும் போட்டிக்கு தேவையான பொருட்களான குக்கர் செய்யவும் மூலிகைகளை எடுக்கிறதுக்காகவும் காட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க வில்லன் ஜேசனும் யூஜினை கொலை பண்ண கோல் படையை அனுப்பியிருப்பான். சங்ஜியும் இதை தெரிஞ்சு அவங்களை காப்பாத்துறதுக்காக காட்டுக்கு போயிருப்பான். இப்போ யூஜினோட குக்கர் மூடியுமே மிஸ் ஆகி இருக்கும். இப்போ போட்டியுமே ஸ்டார்ட் ஆக அங்க லேட்டா காட்டுக்கு போன எல்லாரும் வந்துருவாங்க. இனிமே இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத இந்த பார்ட்ல பார்க்க போறோம். என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற இந்த சின்ன சப்போர்ட் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காட்டுக்கு போனதுனால ஹீரோவும் யூஜினும் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கும் வந்திருக்காங்க. சங்ஜவும் லேட் ஆனதுக்காக எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்றான். போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட தீம் இதுவரை யாருமே செய்யாத புதிய நான்வெஜ் டிஷ்ஷை சமைக்கணும்னு சொல்ல ஹீரோவும் போட்டி ஆரம்பமாகுது. 2 நாட்டு குக்குகளுக்கும் சமைக்கிறதுக்கு 2 மணி நேரம் டைம் தருவோம்னு சொல்ல பெல்ல அடிச்சு போட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ யூஜினும் அவ குக்குங்க கிட்ட நாம ஃபர்ஸ்ட் பீஃபை வச்சு ஸ்பைசியானதா சமைக்கலாம்னு சொல்லி பீஃபை எடுத்து சமைச்சிட்டு இருக்கிறான். யூஜினுக்கு கையில அடிபட்டதுனால கை வலிக்குது. ஆனால அவ வலியை அட்ஜஸ்ட் பண்ணி தான் சமைக்க பாக்குறா. இங்க மிங் குக் பென்னும் பியானும் 2 சிக்கனை கட் பண்ண போறாங்க. அவங்க கத்தியெல்லாம் வச்சு ஏதோ வித்த காட்டிக்கிட்டே கட் பண்ண இதை பாக்குற எல்லா மினிஸ்டர்ஸும் வாவ் அப்படின்னு அதிசயமா தான் பாக்குறாங்க. யூஜினும் இவங்க பண்றதை பார்த்து என்ன இந்த 2 குக்கும் அவங்க கூட தனித்தனியாவே போட்டி போட்டு சமைக்க போகிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு கடைசியில் அவளும் சரி நம்ம டிஷ்ஷை முதல்ல சமைச்சு முடிப்போம் அப்படின்னு நினைச்சு அவளும் கத்தியை எடுத்து பீஃப் போனா கட் பண்றா. மிங் குக் பென்னும் பியானும் சிக்கனை கட் பண்ணி முடிஞ்சதும் சியா வந்து பேலன்ஸ் சமையல் வேலையை பாக்குறா. இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டோட டிஷ்ஷை சமைக்கிறது சியா தான். இதை யூஜினை பார்த்து அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சியா கூட தான் போட்டி போடணுமா அப்படின்னு நினைக்கிறா. சியாவும் சிக்கனை வினிகர் சால்ட் ஹனி எல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண பாக்குறா. யூஜின் இதை பார்த்து இவ சிக்கனை ஸ்டிர் ஃப்ரை பண்றதுக்காக தான் மேரினேட் பண்றாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்புறமா ஐயோ இங்க பாரு நம்ம சமையல் போட்டியில வின் பண்ணி தான் ஆகணும், இங்க முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அவளுக்கு அவளே மோட்டிவேட் பண்ணி சமைக்கிறா. யூஜின் இப்போ அவளோட மீட்டை பாயில் பண்ண சொல்றா. இதை குக் பென்னும் பார்த்துட்டு இவங்க மீட்டை வச்சு சிம்பிளான டிஷ்ஷை தான் சமைக்க போறாங்களான்னு நினைச்சு நானும் இவ ஸ்பெஷலான புதிய டிஷ்ஷை தான் சமைக்க போறான்னு ஓவர் ஐவளை பத்தி நினைச்சிட்டேன்னு யூஜினை பத்தி சொல்லி சியா கிட்டவும் என்ன செய்யறேன்னு கேட்கிறாரு. அவளும் சிக்கனை சாஃப்ட் பண்றதுக்காக மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்ல அவர் மேரினேஷனுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு கேட்கிறாரு. 1/2 hour ஆகும்னு சியா சொல்றா. அந்த டைமுக்குள்ள இவங்களும் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றாங்க. இங்க யூஜினும் பீஃபை வேக வச்சுட்டு டிஷ்ஷுக்கு தேவையான மற்ற வேலையை பார்க்கறா. குக்கியோமும் பீஃப் நல்லா வெந்துருச்சுன்னு சொல்ல இப்ப யூஜினும் மிளகா பொடி தாங்கன்னு கேட்கறா. குக்கியோமும் அசிஸ்டன்ட் குக் சிம் கிட்ட மிளகா பொடி எங்கேன்னு கேட்கறாரு. அது வந்து அங்க ஸ்டோர் ரூம்ல அசிஸ்டன்ட் குக் மீன் மிளகா பொடி எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அவர் இப்ப வந்துடுவாருன்னு சொல்ல யூஜினும் இதை கேட்டு ஷாக் ஆகி மிளகா பொடி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்க அசிஸ்டன்ட் குக் மீன் வெறும் கையோட உள்ள வர்றதை பார்த்து எல்லாருமே மிளகா பொடி எங்கேன்னு கேட்கறாங்க. அவனும் அது அங்க இல்லைன்னு பயந்து சொல்ல இது கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. குக்கியமும் நாம அதை கிச்சன் ஸ்டோர் ரூம்ல நல்ல சேஃபான இடத்துல தானே வச்சிருந்தோம், அது எங்க போயிடுச்சு நல்லா தேடி பார்த்தியான்னு கேட்க அசிஸ்டன்ட் குக் மீனும் நான் நல்லா எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தேன், எங்கேயுமே அது இல்லை, சில்லி சாஸும் மிளகா பொடி 2மே அங்க கிடையாதுன்னு சொல்றான். குக்கியமும் போட்டி வேற தொடங்கியாச்சு, இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்ல குக் மீயும் நேற்று நைட்டு நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணி பார்க்க சொன்னேன், நீ பார்த்தியான்னு கேட்க ஆமா நான் நேற்று கூட அந்த 2 அங்கே இருந்ததை பார்த்தேன்னு மின் சொல்றான். இதை கேட்டு யூஜினும் நமக்கு இப்போ டைம் கிடையாது, நம்ம கிட்ட மிளகா பொடி இல்லைன்னா நாம கண்டிப்பா டிஷ்ஷை மாற்றி தான் ஆகணும்னு சொல்ல எல்லாரும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. குக்கியமும் இப்போ போய் எப்படி டிஷ்ஷை மாற்ற முடியும், என்ன டிஷ் சமைக்க போறோம் அப்படின்னு கவலையை கேட்க குக் மேயும் அந்த பீஃப் பான்ஸை சோயா சாஸ்ல ஊற போடலான்னு சொல்றான். ஆனா குக்கியும் அதை ஆல்ரெடி செஞ்ச டிஷ்னு சொல்லி இதுல என்ன புதுசா இருக்குதுன்னு கேட்கறாரு. அப்ப யூஜினும் இனி என்ன பண்ணலான்னு அமைதியா கண்ணை மூடி யோசிக்கிறா. ஆல்ரெடி ஃபியூச்சர்ல யூஜின் இந்த மாதிரி பீஃப் போன்ஸை வச்சு நிறைய டிஷ் சமைச்சிருக்கிறா. அதனால அவளும் அந்த டிஷ் எல்லாமே யோசிச்சு பார்த்து அதுல இந்த டைம் பீரியட்ல சமைக்காத புதிய டிஷ் எதுன்னு ஞாபகப்படுத்தி பார்க்கறா. இதன் கடைசியில் அவளுக்கு ஒரு டிஷ் ஞாபகம் வருது. இப்போ அவளும் சந்தோஷமா கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு மற்றவங்க கிட்டையும் எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க, நம்ம கிட்ட சாங்யோன் அரிசி வச்சு செஞ்ச ஒயின் இருக்குதான்னு கேட்க அவங்களும் ஆமா நாங்க வேணா எடுத்துட்டு வரட்டோமான்னு அசிஸ்டன்ட் குக் மின்னு சிம்மும் கேட்டுட்டு அதை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. யூஜினும் அந்த வைன்ல பீஃப் போன்ஸை வேக வச்சு அதோட ஃபிளேவர்ஸ் நல்லா இந்த பீஃப்ல இறங்கி பீஃபை பார்பிக்யூன் மாதிரி சமைக்கலாம், அதுக்கு பக்கோனோட ஃபிளேவரும் தேவைப்படுன்னு நினைச்சு குக்கியும் கிட்டையும் பிக்கோட மீட்டை ரெடி பண்ண சொல்றா. யூஜின் அவ சமைக்க நினைச்ச ஃபுட்டுக்கு தேவையான ஒவ்வொரு ஃபிளேவருக்கும் வெஜிடபிள்ஸ் தேவைப்படுது. அதனால குக் மேயும் கிட்டையும் பம்கின் ரேடிஷ் மஷ்ரூம் இதெல்லாமே எடுத்தோன்னு கட் பண்ணி தாங்கன்னு கேட்கறா. பில்கிமி கிட்டையும் வேக வச்ச மீட் எடுக்க சொல்றா. மீட்டும் பாதி குக் ஆகி இருக்குது. இப்போ அதை பேன்ல வச்சு டோஸ்ட் பண்றா. அசிஸ்டன்ட் குக்ஸும் ஒயினை எடுத்துட்டு வர்றாங்க. இப்போ யூஜினும் எல்லா ஒயினையும் அந்த மீட்டில் ஊற்றி அதை வேக வைக்கிறா. இருந்த எல்லா ஒயினையும் இப்படி யூஜின் ஊற்றி சமைக்கிறதுனால அந்த இடம் ஃபுல்லாகவே ஒயின் ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ இதை குக் பெண்ணு பார்த்துட்டு இந்த யூஜின் எதுக்காக ஒயினில் மீட்டை சமைக்கிறா, இப்படி யாரும் சமைச்சு நான் பார்த்ததே இல்லை, இதுவும் புதிய மெத்தடாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. சியாவும் அவங்கள பாருங்க அவங்க பயத்தில் தான் இப்படியெல்லாம் சமைச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால கண்டிப்பாக அவங்க தோக்க தான் போகிறாங்க, பாருங்க இந்த ரவுண்டில் நாம தான் ஜெயிக்க போகிறோம்னு தலைக்கணமாக பேசுகிறா. குக் பெண்ணு என்ன இருந்தாலும் யூஜின் இதுவரை யாருமே சமைக்காத மாதிரி புதிய டிஷ்ஷை தான் சமைக்கிறா, அவளுக்கு நிறைய குக்கிங் ஸ்கில் இருக்குதுன்னு யூஜின்
என பெருமையா பேச உடனே சியாவும் அவ வச்சிருந்த ஒரு சின்ன பொதிய காட்டி இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ல சமைக்கிறதுனால நாம தான் வின் பண்ண போறோம்னு சொல்றா. பட் அது என்னங்கிறத அவ காட்டல. இப்ப யூஜினும் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு பொதியா கட்டி அது வைன்ல வெந்துட்டு இருக்கிற மீட்டுக்குள்ள போடுறா. குக்கியோமும் அது என்னன்னு கேட்க யூஜினும் ஸ்பைசஸை மீட்டுக்கு ஃபிளேவர் கொடுக்கறதுக்காக ஆட் பண்றதா சொல்றா. குக் மேயங்கும் இந்த புதிய டிஷ்ஷுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்க யூஜினும் யோசிச்சு பார்த்து இதுல நம்ம நாட்டு ஒயினை சேர்த்து வெஸ்டர்ன் மெத்தட்ல சமைக்கிறோம். ஸோ நாம இதுக்கு ஜேசன் ஸ்டைல் கிரேப்ஸ் வைன் மீட்டுன்னு சொல்ல மற்றவங்க யாருக்கும் அந்த பேர் வாயில வரல. யுவானும் எங்க செஃப் சமைக்கிறத பார்த்துட்டு உங்க செஃப் சமைக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல ஹீரோவும் அது எப்படி போட்டி இன்னும் முடியவே இல்லை, யார் பெஸ்ட்டுங்கிறது லாஸ்ட்ல தான் தெரியும்னு சொல்றான். யுவானும் அதுவும் சரிதான் உங்களுக்கும் தெரிய போகுதுன்னு திமிரா சொல்றான். வில்லன் ஜேசனோட ஆளான மினிஸ்டர்ஸும் யாராவது மீட்டை வைன்ல போட்டு சமைப்பாங்களா, இவகிட்ட தேவையான இன்கிரீடியன்ஸே இல்லை, என்னதான் சமைக்க போறாளோ, நாம தோக்க தான் போறோமா, மின் குக் எவ்வளவு அழகா கத்தியெல்லாம் பிடிக்கிறாங்க, அவங்க சமைக்கிறத பார்க்க ரொம்ப ஜாலியாகவும் இருக்குதுன்னு பேசுறாங்க. ஆனா குயின் பார்ட்டியோட ஆளான ஸ்டேட் மினிஸ்டரும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல புதிய டிஷ் யாரு சமைக்கிறான்னு தான் போட்டி, அதனால வைனை வச்சு சமைக்கிறதுனால இவளுக்கு டேலண்ட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாதுன்னு யூஜினுக்கு சப்போர்ட் பண்றாரு. தென் யூஜின் மீட்டை செக் பண்ணி பார்க்கறா. இது வேக இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, நாம அதுக்குள்ள டெக்கரேஷனுக்கான வேலையை பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கான வேலையை பார்க்கறா. யூஜின் இவங்க கிட்ட டேபிள்ஸை கிளீன் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ண சொல்றா. இங்க சியாவும் அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டை இப்போ ஆட் பண்றா. அது பார்க்க யூஜினோட மிளகா பொடி போல இருக்குது. வில்லன் ஜேசன்னா யூஜினை தோக்கடிக்கிறதுக்காக யூஜின் செஞ்ச மிளகா பொடியும் எல்லா இன்கிரீடியன்ஸுமே மறைச்சு வச்சு அதை சியாவுக்கு கொடுத்துருக்கான். சியாவும் அதை இப்போ ஆட் பண்ண உடனே அதோட ஸ்மெல் அங்க ஃபுல்லாவே நிறையுது. எல்லாருக்கும் இருமல் வருது. குக் மீயங்கும் இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஸ்மெல் மாதிரி இருக்குதுன்னு சொல்ல யூஜினுக்கும் இது அவ செஞ்ச மிளகா பொடியோட மனம்னு டவுட் வருது. அவளும் இது எப்படி சியாவுக்கு கிடைச்சிச்சு, இது எங்களோட இன்கிரீடியன்ட் ஆச்சு, யார் இவளுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு அவளும் இப்போ இதை பத்தி கேட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சு யூஜின் சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்போ எங்க மிங் குக்குகளும் ஒரு வித்தியாசமான வைனை எடுக்கிறாங்க. அதை பத்தி எல்லாருமே இது கூஃபுவோட ஒயின் தானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பேசுறாங்க. கூஃபு ஒயின்ங்கிறது கூஃபு ஃபேமிலி செய்யற ஒயின், அது அவங்க மட்டும்தான் ரெடி பண்ணுவாங்க. அவ்வளவு டேஸ்டாகவும் இருக்கும். அந்த ஃபேமிலி யாருக்கு அதை கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அதை குடிக்க முடியும். இதை யூஜின் ஆச்சரியமா பாக்குறா. இப்போ ஹீரோவும் இதை பார்த்துக்கிட்டு யுவான் கிட்டையும் என்ன ஒயின் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க உங்க குக்குங்க, ஸ்பெஷலான டிஷ்ஷை தான் சமைக்கிறாங்களான்னு எனக்கு டவுட் வருதுன்னு ஹீரோ சொல்ல அதுக்கு யுவானும் சியா என்ன டிஷ் சமைக்கிறான்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க சியா சமைக்கிறது எல்லாமே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்ப வேற போட்டிக்காக சமைக்கிறா, அதனால அவளை குறைச்செல்லாம் எடை போட முடியாது. கூடவே கூஃபு ஒயின் இருக்குது, இது 30 வருஷம் பழமையான ஒயின், இது கூடவே சியாவோட ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம்னா நீங்களே அசந்து போயிடுவீங்கன்னு ஓவரா யுவான் பேசுறான். அப்ப ஹீரோவும் இதை வச்சு இவங்க போட்டியில ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு ஹீரோவும் நினைக்கிறான். யூஜினுக்கும் சண்டை நடந்தப்ப கையில அடிபட்டதுனால அவளாலே அந்த கையை வச்சு மீட் எல்லாம் எடுக்க கஷ்டமா இருக்குது. குக்கியமும் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. அவளுக்கு கை வலி எடுக்குது, அதனால அவ வலியிலேயே சமையல் வேலையும் பாக்குறா. இதை ஹீரோவும் பாக்குறான். அவனுக்கும் யூஜினோட கஷ்டம் புரியுது. யூஜின் ஒயின்ல குக்கான மீட்டை எடுத்து ஃப்ரை பண்ண அதுக்கு மேல குக்கிங் ஒயினை ஊத்துறா. அப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளேயே தீ பிடிக்குது. யூஜினும் அந்த ஃபயர்லயே சமைக்கிறா. இதை ஹீரோவும் அதிசயமா பார்த்து பெருமைப்படுறான். இது அங்க இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் பார்த்து பரவாயில்ல இவளுக்கும் வித்த கட்டி சமைக்கலாம் தெரியுதுன்னு யூஜினை புகழ்றாங்க. இதை பார்த்து சியாவும் அதே மாதிரி சமைக்க இதையும் எல்லாரும் பார்த்து இந்த போட்டி பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குதுன்னு பேசுறாங்க. இப்ப லாஸ்ட் மினிட் ஆகுது. 2 டீம் குக்குகளை சமைச்சு முடிச்சு அதை அழகா பிளேட்ஸ்ல டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்க. சங்ஜியும் டைம் முடிஞ்சதுன்னு சொல்ல 2 டீமோட ஃபுட்டையும் டேஸ்ட் பாக்குறதுக்காக முன்னாடி வைக்கிறாங்க. 2 ஃபுட்டையும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்குது. டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி சஞ்சய் மார்க் கொடுக்கறதுக்கான ரூல்ஸை பத்தி சொல்றான். டோட்டல் மார்க் 10, அதுக்குள்ள நீங்க உங்க மார்க்கை கொடுக்கலாம். 2 நாட்டு ஜட்ஜஸும் மாறி மாறி மார்க் கொடுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஜேசன் நாட்டோட டேஸ்ட்டை பார்க்கலான்னு சொல்றான். அதனால யூஜின் முன்னாடி வர்றா. முதல்ல குயின் பார்ட்டியோட வேலைக்காரங்க தான் டேஸ்ட் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சாப்பிட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யுவானும் ஹீரோவும் யூஜினோட ஃபுட்டை எடுத்து ஸ்மெல் பண்ண அந்த ஸ்மெல்லே ஆளை தூக்குது. இப்போ அவங்க 2 பேரும் எடுத்து சாப்பிட்றாங்க. 2 பேருக்கும் யூஜினோட ஃபுட்டு ரொம்ப பிடிக்குது. அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸும் அதை சாப்பிட அவங்களுக்கும் பிடிச்சிருக்குது. அதை ரசிச்சு ஹீரோவும் யுவானும் சாப்பிட்றாங்க. அதை சாப்பிடும்போது அந்த மீட் ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. ஹீரோவும் யுவானும் யூஜின் லாஸ்ட்ல பண்ணின அந்த டெக்கரேஷன்ஸை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவரில் பண்ணியிருந்ததுனால அதை அப்படியே சாப்பிடும்போது அவங்க 2 பேருமே காட்டில் போய் நேச்சர் கூட இருந்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கள சுற்றி பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரிலாம் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. தென் ஹீரோவும் இந்த மீட்டை சாப்பிடும்போது அது என் நாக்கில் கரைஞ்சு போகுது. இதே மாதிரி ஒரு ஃபுட்டை நான் இதுவரை சாப்பிட்டதே கிடையாது. இதோட பேர் என்னன்னு யூஜின் கிட்ட அந்த ஃபுட்டை பற்றி கேட்குறான். யூஜினும் ஜேசன் ஸ்டைலில் கிரேப் வைன் வச்சு இந்த வெஸ்டர்ன் மீட்டை சமைச்சிருக்கிறதுனால இதுக்கு ஜேசன் ஸ்டைல் கிரேப் வைன் மீட்டுன்னு பேரை சொல்றா. யுவானும் இது வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இருக்குது, வாயில வச்ச உடனே கரைக்குது, ரொம்ப டேஸ்டா இனிப்பாவும் இருக்குது அப்படின்னு யூஜின் ஃபுட்டை பத்தி புகழ்றான். ஹீரோவும் இதை சாப்பிட இதுல இருந்து ஒயின் மனம் தெரியுது, ஆனா ஒயினோட டேஸ்டே இல்ல. இது எப்படி செஞ்சேன்னு கேட்க அவளும் ஒயின்ல இருக்கிற அந்த ஆல்கஹால் மீட்டை சிம்ல வச்சு சமைக்கும் போது ஆவியா போகும். கூடவே நான் மீட்ல ஃப்ளேம் வச்சு சமைச்சதுனால ஒயினோட டேஸ்ட் போய் அது நல்ல ஜூஸியான மீட்டை டேஸ்டா நமக்கு கிடைக்கும்னு சொல்றா. இவ சமையல் மெத்தடை கேட்டு யுவானும் நல்லா சமைச்சிருக்கு அப்படின்னு பாராட்டுறான். ஜூரியா இருந்த வில்லன் ஜேசனும் யூஜின் கிட்ட உங்க மீட்டோட
ஃபுட்டோட டேஸ்ட் இன்னும் என் நாக்கிலேயே இருக்குதுன்னு பாராட்ட ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்டான ஃபுட்டை மிங் குக்கால கூட சமைக்க முடியாதுன்னு சொல்லி சிரிக்கிறாரு. இப்போ கடைசியா ஹீரோவும் நல்ல டேஸ்டா தான் சமைச்சிருக்கேன்னு யூஜினை பாராட்டுறான். யுவானும் இதுல நீ கொரியன் வைன் ஆட் பண்ணி சமைச்சதுனால இது ஸ்பெஷலான புதிய டிஷ்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு யூஜினும் இந்த ஃபுட்டை கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல இல்ல, நான் கான்ஃபிடன்ஸா சொல்லுவேன். ஏன்னா இந்த காலத்துல இருந்து 500 வருஷம் முன்னாடி போனா ஒரு பிரான்ஸ் அம்மா அவங்க குடும்பத்துக்காக இந்த டிஷ்ஷை சமைச்சிருப்பாங்க. இந்த ஸ்டோரி கொஞ்சம் பர்சனல் தான். என் அம்மா இப்போ உயிரோட இல்லை, ஆனா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி எனக்காக இந்த டிஷ் சமைச்சு தந்திருப்பாங்க. நான் இதை சமைக்கும் போது எனக்கு என் அம்மா ஞாபகம் வரும், அதனாலேயே இதை நான் சமைப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல ஹீரோ இதை கேட்டு எமோஷனல் ஆகிறான். யூஜினும் இந்த டிஷ் இந்த டைம் பீரியட்ல புதிய டிஷ் தான், கூடவே எனக்கும் இந்த டிஷ் எங்கேயுமே இனிமே கிடைக்காதுன்னு சொல்றா. அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் குக்ஸ் எல்லாரும் யூஜின் சொல்றதை கேட்டு அவளை ஃபீல் பண்ணி பாக்குறாங்க. நெக்ஸ்ட் மிங் டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண போகிறாங்க. சியாவும் வந்து அவ டிஷ்ஷை பத்தி சொல்றா. அவளும் இதை சிக்கன்ல நட்ஸ் வச்சு சமைச்சிருக்கிறதா சொல்றா. இதோட பேரு கியோஜோ. இதை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்கிறேன். இதை கூஃபு ஒயின் கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்கிறா. அப்போ தான் யூஜினுக்கும் ஃபியூச்சரில் அவள் கியோஜோ ஃபுட்டை பற்றி படித்தது ஞாபகம் வருது. கியோஜோ டிஷ்ஷை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது சைனா. இப்போ யூஜினும் அப்படின்னா அந்த கியோஜோவை சமைச்ச ஆளிந்து ஜியாவா அப்படின்னு ஷாக் ஆகுறா. அதையும் ஃபர்ஸ்ட் வேலைக்காரங்க தான் டேஸ்ட் பார்த்துட்டு ஹீரோவை சாப்பிட சொல்கிறாங்க. ஹீரோவும் ஒரு பீஸ் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்க்குறான். அப்போ அது ஸ்பைசியாக இருக்குது. அவனும் இந்த டிஷ் ஸ்பைசியாக நட்ஸோட டேஸ்ட் மிக்ஸ் ஆகி அசத்தலாக இருக்குதுன்னு நினச்சி சந்தோஷமாக சாப்பிட்றான். யுவானை சாப்பிட அவனும் ஸ்பைசி டேஸ்ட்டை அப்படியே ரசிச்சு சாப்பிட்றான். அதை ஒயின் கூட சாப்பிட இன்னும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்குது. ரெண்டு பேரும் இமேஜினேஷன்லேயே எரிமலை பக்கத்துல இருந்து இதை சாப்பிட்ற மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. இது சாப்பிட்ற மினிஸ்டர்ஸுக்கும் அந்த ஸ்பைசி டேஸ்ட் பிடிச்சிருக்குது. ஹீரோவும் சிக்கன்ல எப்படி இவ்வளோ மாய்ஸ்சரைசிங் இருக்குதுன்னு கேட்க அவளும் சிக்கனை அதோட மாய்ஸ்சரைசர் போகாம சமைச்சதா சொல்றா. கூடவே நட்ஸையும் ஃபிளேவருக்காக சேர்த்ததா சொல்றா. அப்ப யுவானும் இதுல எப்படி ஸ்ட்ராங்கான அந்த ஸ்பைசி ஃபிளேவர் வந்துச்சுன்னு கேட்க அவளும் இதுல சீக்ரெட் சாஸை ஆட் பண்ணி சிக்கனுக்கு ஸ்பைசி ஃபிளேவர் கொடுத்ததா சொல்ல யுவானும் அந்த சீக்ரெட் சாஸ் சூப்பர், அதுதான் இந்த ஃபுட்டுக்கு நல்லா டேஸ்ட் கொடுத்துருக்குதுன்னு சொல்லி சிரிக்கிறான். ஹீரோவும் அந்த கூஃபு ஒயின் குடிச்சுக்கிட்டு இந்த ஃபுட் கூட இந்த ஒயினை குடிக்கும்போது ஸ்பைசினஸ் நல்ல பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது, இந்த ஒயின் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பியானையும் பாராட்டுறான். அடுத்தது ஹீரோவும் நான் ரீசெண்டாக இதே டேஸ்டான ஃபுட்டை சாப்பிட்டு இருக்கிறேன், அதனால இது எப்படி ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு கேள்வி கேட்க அவளும் நான் இதுவரை இந்த ஃபுட்டை சாப்பிட்டதே இல்லை, ஆனாலும் நான் இதை வித்தியாசமாக தான் சமைச்சிருக்கிறேன், நான் இதுவரை யாரும் பார்க்காத ரெட் ஆயில் லாயுவை யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு யுவானும் சபாசியா நீ எது சமைச்சாலும் அது புதிய டிஷ்ஷாக இருக்கும், அதே மாதிரி இன்னைக்கும் லாயுங்கிற ஒரு புதிய இன்கிரீடியண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன்னு அவளை பாராட்டுறான். யூஜினுக்கும் லாயோ ரெட் ஆயில்னு சியா சொன்னதை கேட்டு இவன் என் மிளகா பொடியை யூஸ் பண்ணி தான் இதை சமைச்சிருக்கிறா, ஆனால் என் மிளகா பொடி இல்லைன்னா இந்த லாயுவை இவ கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சி அவள் மிளகா பொடி காணாமல் போனதை பற்றி நினச்சி பார்க்குறா. யூஜினுக்கும் அப்படின்னா அவளோட மிளகா பொடியை சியா எடுத்திருக்கிறான்னு தெரியுது. இப்போ யுவானும் ஹீரோ கிட்ட எது பெஸ்ட்டான ஸ்பெஷல் டிஷ்னு முடிவு பண்ண சொல்ல ஹீரோவும் அவங்ககிட்ட நீங்கள் எதை ஸ்பெஷல் டிஷ்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு யுவானும் சியாவோடது பெஸ்ட்டான ஸ்பெஷல் டிஷ்னு சொல்கிறான். உங்கள் குக் சமைச்ச ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ஆனால் அதை இதுவரை யாரும் செய்யாத ஃபுட்டுன்னு என்னால் நம்ப முடியல, அது மட்டும் இல்லை அவள் ஸ்டோரி ரொம்ப பர்சனலாக இருந்துச்சுன்னு சொல்லி மிங் குக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஹீரோவும் எனக்கும் உங்கள் குக் சமைச்ச டிஷ் புதுசாக தெரியல, அந்த ஸ்பைசி இன்க்ரீடியண்ட்டுக்கு நீங்கள் மார்க் போட சொன்னால் நான் அந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஆல்ரெடியே இதே மாதிரி ஒரு டிஷ்ஷை சாப்பிட்டு இருக்கிறேன், எங்கள் குக் யூஜின் சமைச்ச மெத்தட் புதுசாக இருந்துச்சு, நான் இதுவரை ஒயினில் குக் பண்ணின மீட் டிஷ்ஷை சாப்பிட்டதே கிடையாது, ஸோ நானும் யூஜின் ஃபுட்டு தான் ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்லுவேன்னு சொல்கிறான். இப்படி ரெண்டு பேரும் அவங்களோட குக்கோட தான் ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரவுண்டு டை ஆகுது. ஸோ இப்போ மார்க் போடலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஆப்போசிட் குக் சமைச்ச டிஷ்ஷுக்கு மார்க்கை சீக்கிரட்டா கொடுப்பாங்க. ஹீரோவும் சியாவுக்கு 7 மார்க் கொடுக்க யுவானும் யூஜினுக்கு 4 மார்க் கொடுக்குறான். அதை சஞ்சேவும் வாங்குறதுக்காக வர்றான். அப்ப சஞ்சய் யுவான் கொடுத்த மார்க்கை பார்த்துட்டான். இப்போ அவன் ஹீரோ கிட்ட ஆக்ஷன்ல 4 மார்க்னு காட்டுறான். ஹீரோவுக்கும் இவங்க தோத்துட்டது தெரியுது. சஞ்சேவும் 2 பேர் கொடுத்த மார்க்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றான். இப்ப வர மார்க்கை காட்டல, இதுல எந்த குக் நிறைய மார்க் கிடைக்குதோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி இப்ப ரிசல்ட்டை சொல்ல போகிறதா சஞ்சேவும் சொல்றான். உடனே யூஜினும் ப்ளீஸ் ராஜா, நான் ரிசல்ட் தெரியறதுக்கு முன்னாடி மிங் குக்கோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்ல சஞ்சேவும் யூஜின் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவளை விளக்குறான். ஹீரோவும் யுவான் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு யூஜின் கிட்ட ஏன் எதுக்காக டேஸ்ட் பார்க்க கேட்கறேன்னு கேட்கறான். அதுக்கு யூஜினும் சியாவோட சமையல் மேல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, ஆனா அவங்க யூஸ் பண்ண இன்கிரீடியன்ட் மேல தான் டவுட்டா இருக்குது, சோ அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு சந்தேகம் தீரும்னு சொல்றா. ஆனா யுவானுக்கு இதுல விருப்பம் இல்லை, அவன் அதனால சம்மதிக்கலாம். அப்ப மிங் குக் பென்னு முன்னாடி வந்து அவங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பார்க்க ஓகேன்னு சொல்றாரு. உடனே யுவானும் என்ன தைரியம் இருந்தா நீ இதுக்கு ஒத்துப்ப அப்படின்னு அவனை திட்டுறாரு. ஹீரோவும் சபை நாகரிகம் வேணும்னு யுவானை விளக்குறான். குக் பென்னும் இவங்க குக்குக்கு எங்க டிஷ் மேல சந்தேகம் இருக்கிறதுனால எங்களுக்கு அதை கிளியர் பண்ணணுங்கிற பொறுப்பு இருக்குது, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது, சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சாப்பாடை யூஜின் முன்னாடி வைக்கிறாரு. இப்ப யுவானும் இதை பார்த்துட்டு வேற வழி இல்லைங்கிறதுனால அமைதியா இருக்கிறாரு. அப்ப ஹீரோவும் 2 டீமையும் மாறி மாறி ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றான். இப்ப 2 பேரும் மாறி மாறி டேஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. பென்னு யூஜினோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டதும் அதோட டேஸ்ட்டை பார்த்து ஷாக் ஆகுறாரு. இதுல அரை சுவையும் இருக்குது, எல்லா சுவையும் நல்ல பேலன்ஸா இருக்குது, இவன் நல்லா சமைச்சிருக்கிறான், நான் நினைச்ச மாதிரி இவ லேசான ஆள் கிடையாதுன்னு யூஜினை பத்தியும் அவ ஸ்கில்லை பத்தியும் நினைக்கிறாரு. யூஜினும் சியாவோட டிஷ்ஷை சாப்பிட அவளுக்கும் இதுல சியா சேர்த்த லாயோ ஆயில் மிளகா பொடி வச்சு செஞ்சதுதான் புரியுது. இப்ப யூஜினோட டவுட் கன்ஃபார்ம் ஆகுறதுனால யூஜின் அவங்க கிட்ட
அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் உங்க குக்குக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்க பென்னு சியாவை கூப்பிட்டு அவகிட்ட அந்த இன்கிரீடியன்ட்டை பத்தி கேட்கிறாரு. சியாவும் நான் அந்த இன்கிரீடியன்ட்டை இவங்க கிட்ட இருந்து தான் வாங்கினேன்னு சொல்ல யூஜனும் இந்த இன்கிரீடியன்ட்டுக்காக நானும் எங்க குக் நிறைய உழைச்சிருக்கிறோம். இந்த இன்கிரீடியன்ட்டை பத்தி இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. யாரும் இதை யூஸ் பண்ணது கூட கிடையாது. இதை நாங்க தான் மிளகாய காய வச்சு பொடியாவும் சாசாவும் மாத்தி இருக்கிறோம். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்கிறா. அப்பதான் ஹீரோவுக்கும் யூஜன் மிளகா பொடி பண்ண இவன் கூட மார்க்கெட்டுக்கு வந்ததும் அதை யூஸ் பண்ணி தான் போட்டிக்கு சமைக்க போகிறதும் இவ சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அது எப்படி சியாவுக்கு கிடைச்சிருக்கும், இது யார் அவளுக்கு கொடுத்துருப்பான்னு இப்ப ஹீரோ யோசிச்சு பாக்குறான். உடனே யுவானும் அவன் டீம் மேல தப்பு இருக்குதுன்னு புரியுது. அதனால அவனுமே சரி போதும், இப்ப இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, ஆல்ரெடி மார்க் கொடுத்தாச்சு, இப்ப யார் வின் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு மார்க்க சொல்றான். ஆனா ஹீரோ இதை விட்டுற மாதிரி தெரியல. அவனும் இதே தப்பு சப்போஸ் எங்க சைட்ல இருந்து நடந்திருந்தா நீங்க அதை சும்மா விட்டுருப்பீங்களா? ஒரு வீரனுக்கு அவனோட வாள் தான் போர்ல முக்கியம், அதே மாதிரி செஃப்க்கு அவங்களோட இன்கிரீடியன்ஸ் தான் முக்கியம். சோ இந்த பிரச்சனையை நம்ம கிளியர் பண்ணணும்னு சொல்றான். இதனால யுவானும் என்ன பண்ணன்னு தெரியாம அமைதியா இருக்க குக் பெண்ணு சியா கிட்ட என்ன பண்ணி உனக்கு இந்த பொருள் கிடைச்சது, உண்மையா சொல்லு, நீ அவங்களோட இன்கிரீடியன்ட் திருடி தான் இதை சமைச்சியான்னு கேட்க சியாவும் இல்ல அங்கள், இதை நான் திருடல, நான் இதை லீகலா தான் வாங்கி இருக்கிறேன், ஒருத்தருக்கு நம்ம ஸ்பைசியான பெப்பரை கொடுத்து இதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டேன்னு சொல்றா. அப்படின்னா நீ ஆல்ரெடி இவங்க சமைக்க போற இன்கிரீடியன்ட் பத்தி தெரிஞ்சுதான் இதை வாங்கி இருக்கிற, அதை வச்சு போட்டியில சமைச்சு ஜெயிக்கவும் பார்த்திருக்கிற, இது ஒரு ஏமாத்து வேலை தான், இங்க செய்யக்கூடாத வேலையை நீ செஞ்சிருக்கிற, நீ ஒரு ஆளோட இன்கிரீடியன்ட் திருடி அதை நீ எங்கிட்ட கூட மறைச்சிருக்கிற, நீ பண்ணின இந்த வேலையால நம்ம நாட்டுக்கே பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்ட, நான் ஒரு குக்கா உன்னை இதுக்காக மன்னிக்கவே மாட்டேன்னு கோவமா சொல்ல அங்கள்னு சியாவும் அழுறா. ஆனா குக் பெண்ணும் எங்க டீம் குக் செஞ்ச தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், இதுக்கு தண்டனையா இந்த போட்டியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நாங்க தோத்துட்டதா சொல்றான். யூஜனும் குக் பென்னோட நேர்மையை பார்த்து ஆச்சரியப்படுறா. ஆனா யுவானும் கோவமா பென்னை திட்டுறான். இதை பார்த்து ஹீரோவும் உங்களை எல்லாரும் பாக்குறாங்க அமைதியா இருங்கன்னு சொல்றான். யுவானும் கடுப்புல உட்காரு. ஹீரோவும் உங்க குக்குங்க கிட்ட நிறைய ஸ்கில் இருக்கிறது முக்கியம் கிடையாது, பேசிக் மேனஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை தான் கத்துக்கிடணும்னு ஹீரோ வேணும்னு யுவான் கடுப்பாகிற மாதிரி பேசுறான். இப்ப யூஜன் பென் கிட்ட வந்து உங்க நேர்மையான பதிலுக்கு தேங்க்ஸ், ஆனா எனக்கு இந்த இன்கிரீடியன்ட் உங்க குக்குக்கு எப்படி கிடைச்சது, யாரு கொடுத்தான்னு தெரியணும்னு கேட்கறா. குக் பென்னும் யூஜன் கிட்ட எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு போக யூஜனுக்கு அவர் சொன்னதுல விருப்பம் கிடையாது. ஆனா சியா அவர்கிட்ட நான் இந்த போட்டியில தோத்து போகல அங்கிள், நான் இந்த இன்கிரீடியன்ட் திருடலைங்கிறத உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னு சொல்ல குக் பென் அவர்கிட்ட கோவப்படுறாரு. சியா முட்டாள்தனமா பேசாத, நீ தோத்தது ஒத்துக்கோ, நீ அதை திருட தான் செஞ்சேன்னு சொல்ல சியாவும் இல்ல அங்கிள், எனக்கு இந்த இன்கிரீடியன்ட் இவங்க கிச்சன் ஸ்டோர் ரூம்ல இருந்து தான் கிடைச்சதுன்னு கோவமா சொல்றா. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆக இப்ப சியாவும் அவளுக்கு அதை ஜேசன் வில்லன் கொடுத்ததா சொல்லி அவனை பாக்குறா. இவர் தானே இவர்கிட்ட இருந்து தான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினேன்னு ஜேசனை கை காட்ட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஜேசனும் இப்ப மாட்டிக்கிட்டோம், இதை எப்படி சமாளிக்கணும்னு நினைச்சு அமைதியா இருக்கிறான். ஹீரோ இதை தெரிஞ்சு ஷாக் ஆகி அங்கிள் நீங்களா, இவ சொல்றது உண்மையா, என் பெர்மிஷன் இல்லாம எதுக்காக நம்ம கிச்சன் இன்கிரீடியன்ட் மிங் குக்கு கொடுத்தீங்கன்னு கேட்க அவனும் ராஜா எனக்கு உங்க பெர்மிஷன் இதுக்கு தேவையே கிடையாது, ராயல் கிச்சன் ஸ்டோர் ரூமுக்கு நான் தான் இன்சார்ஜ், ராயல் கிச்சன்ல யூஸ் பண்ற எல்லா இன்கிரீடியன்ஸும் ஃபர்ஸ்ட் நான் தான் செக் பண்ணுவேன், ஆனா இந்த ரெட் பவுடர் பேஸ்ட்டை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, சீஃப் குக்கும் இதை என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்காங்க, சோ நானும் இதை சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆகும்னு நினைச்சு பயந்து தான் அதையெல்லாமே எடுத்து வெளியில எறிஞ்சேன். அப்ப இதை பார்த்து மிங் குக்கும் வந்து என்கிட்ட பெப்பர்ஸை தந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு போனாங்க, நானும் இது நமக்கு நல்லதுன்னு நினைச்சுதான் கொடுத்தேன்னு அழகாவே போய் சொல்றான். இவன் சொல்றது பொய்ன்னு யூஜினுக்கும் புரியுது. அவனும் நம்ம ராயல் குக் இதை பத்தி ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தா இப்ப இப்படி ஒரு பிரச்சனையே நடந்திருக்காது அப்படின்னு யூஜின் மேல பழிய போடுறான். இப்ப ஹீரோவுக்கும் அவன் சைட்ல இருந்துதான் தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதும் டென்ஷன் ஆகுறான். ஆனா யுவானும் என்ன ராஜா உங்க சைட்ல இருந்தா இவ்வளவு பெரிய தப்பே நடந்திருக்கு, சோ எங்க குக் சியா மேல எந்த தப்பும் இல்ல, இப்ப அதனால ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாமேன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்ல ஹீரோவும் யூஜினும் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா குக் பென் சியா கிட்ட சைலண்டா உனக்கு நீ என்ன தப்பு செஞ்சிருக்கேன்னு தெரியலையா சியான்னு கேட்க அங்கிள் என் மேல தப்பு இல்லைன்னு எமோஷனல் ஆகி கத்துறா. அவரும் நீ சரியான வழியில இன்கிரீடியன்ட் வாங்கி இருக்கலாம், ஆனா நீ ஆப்போசிட் டீமோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட் தெரிஞ்சுதான் அதை வச்சு இந்த போட்டியில சமைச்சிருக்கிற, அது கூட அவங்களுக்கு தெரியாம தான் நீ செஞ்சிருக்கிற, இது குக்குங்க செய்யக்கூடாத தப்பு, நீ ஒரு நல்ல குக்காவே இருக்க முடியாது, இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ், உனக்கு கொஞ்சமாவது தொழில் தர்மம் இருந்துச்சுன்னா நீ தோத்து போனதை ஒத்துக்கேன்னு சொல்றாரு. இதனால சியாவும் அழுறா. இதை பார்த்து யூஜனும் அவர்கிட்ட இதுல எங்க மேலேயும் தப்பு இருக்குது, நான் கஷ்டப்பட்டு அந்த இன்கிரீடியன்ஸை செஞ்சதுனால தான் அதை காணலன்னு தெரிஞ்சதுமே இப்படி நடந்துக்கிட்டேன், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பொருளை எப்படி இங்க ஸ்டோர் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு, அதனால இந்த பிரச்சனையை இதோட நிறுத்தலான்னு சொல்றா. ஆனா குக் பென்னும் நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ், ஆனா நாங்க இந்த ரவுண்ட்ல தோத்து போனதாவே இருக்கட்டும்னு சொல்றாரு. இதனால யூஜனும் இப்ப என்ன செய்யன்னு சொல்லி ஹீரோவை பார்க்க அவனும் நம்ம ரெண்டு குக்குங்க மேலேயும் தப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, மிங் குக்கு எங்க கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட இருந்து தான் இன்கிரீடியன்ஸும் கிடைச்சிருக்குது, அதனால சியா மேல எந்த தப்பும் இல்லை, அதே மாதிரி எங்க சீஃப் குக்கோட இன்கிரீடியன்ட் மிஸ் ஆனதுனால தான் அவங்களும் இது தெரியாம இப்படி நடந்துக்கிட்டாங்க, அதனால எங்க குக் மேலேயும் எந்த தப்பும் இல்லை, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னால ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணவும் முடியாதுன்னு சொல்ல மினிஸ்டர்ஸும் இந்த ரெண்டு நாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டை ஆனதை அனௌன்ஸ் பண்ணலாமான்னு பேசுறாங்க. ஆனா வில்லன் ஜேசனோட குரூப் மினிஸ்டர்ஸும் இதுக்கு சம்மதிக்கல, அவங்க மார்க் அனௌன்ஸ் பண்ண சொல்றாங்க. வில்லன் ஜேசனும் இதுல ஏன் மடத்தனம் தான் காரணமா இருந்திருக்கு, அதனால ராஜா நீங்களே இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்கன்னு சொல்றான். இதனால ஹீரோவும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட டைன்னு சொல்றதா சொல்றான். இந்த ரவுண்ட்ல யாரும் ஜெயிக்கவும் இல்லை தோக்கவும் இல்லை, இது டைன்னு சொல்ல இதுல யுவானுக்கு விருப்பம் கிடையாது, அதனால அவனும் மார்க் எங்களுக்கு தான் அதிகம், அதனால இதை ஏத்துக்க முடியாதுன்னு கத்துறான். அப்ப ஹீரோவும் மார்க் உங்களுக்கு அதிகம் எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த மேட்ச் டை ஆனா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்னு சொல்ல என்ன அட்வான்டேஜ்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோவும்
3 ரவுண்ட்லயும் இதே மாதிரி டைன்னு முடிஞ்சதுன்னா மிங் நாடு தான் இந்த போட்டியில ஜெயிச்சட்டதா ஆகும் அப்படின்னு சொல்ல இது யுவானுக்கு பிடிச்சிருக்குது. இதனால யுவானும் இந்த ரவுண்டை டைன்னு சொல்றான். தென் நாளைக்கு செகண்ட் ரவுண்ட் நடக்கும். எல்லாரும் அதுக்கு தயாரா இங்க வாங்கின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. யூஜினி இப்ப கிளம்ப போக குக் பென்னு அவளை தடுக்க யூஜினி என்னன்னு கேட்கறா. அப்போ சியாவும் இவகிட்ட வந்து சாரி நான் உங்க இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல யூஜினும் பரவாயில்ல இதுல எங்க தப்பு இருக்குது, ஒரு முக்கியமான பொருளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத நான் இந்த போட்டியில தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லி சிரிக்கிறா. அதுக்கு சியாவும் நாளைக்கு நீங்க இன்னும் நிறைய கத்துப்பீங்க, ஏன்னா என் அங்கிள் பென் கூட தான் நீங்க போட்டியே போட போறீங்கன்னு சொல்ல யூஜின் இதை கேட்டு சிரிக்கிறா. அவளும் இனிமே எனக்கு கத்துக்க எதுவுமே கிடையாது, ஏன்னா நாளைக்கும் கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன்னு கான்பிடன்ஸா சொல்ல இதை கேட்டு குக் யோமும் மேயும் சபாஷ்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இப்ப குக் பென்னு சரி நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாரு. இதோட இந்த பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.